நான் வெளி செலுத்துவேன். இந்த 2 ஷார்ட்ஸை மட்டும் நான் ஷார்ட்ஸ் வந்து பண்ணுவேன். என்னென்னா 2018 நான் ஸ்பைசர் முடிச்சுட்டு சாந்திரவலை அப்படின்ற சர்ச்சில் எனக்கு ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் அங்கே தான் கொடுத்தாங்க. சர்ச்சுக்கு போகும்போது 2 பேர் மட்டும் தான் இருந்தாங்க. அந்த 2 பேரும் ஒரே ஒரு குடும்பத்தில் மட்டும் தான் வருவாங்க. எனக்கு அது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் சர்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் 22 பேர் அப்படி இருப்பாங்க, 15 பேராவது இருப்பாங்க, 2 பேராக தான் இருக்காங்க. இவங்களுக்கு நம்ம எப்படி போய் சத்தியத்தை சொல்கிறது, எப்படி சர்ச்சை நடத்துறது அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தத்தோடு இருந்தேன். முட்டி போட்டு டெய்லி ஜோம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ ஒரு வீட்டை போய் பார்த்தோம். அவங்க வந்து ஆல்ரெடி புளியரிக்கை சர்ச்சுக்கு நம்ம இங்கேருந்து புளியரிக்கை சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்போ நான் அந்த வீட்டில் போய்ட்டு பேசுவேன், செல்வி ரத்னராஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வீட்டில் போய் ஜோம் பண்ணி பேசுனதுக்கு பிறகு அப்புறம் சர்ச்சுக்கு ஆரம்பித்தாங்க. ஒய்ஃபு மட்டும் தான் வருவாங்க, ஹஸ்பண்ட் வரமாட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு வெளில போயிடுவாப்புல, சாபத்துலேயே வேலைக்கு போயிடுவாப்புல. ப்ளஸ் அவருக்கு ஒரு சில கெட்ட பழக்கங்கள் இருந்துச்சு. நான் அப்புறம் என்ன பண்ணேன்னா, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு பழக்கம், இது ரொம்ப இதை விட்டு விலகணும், சேபத்தில் வந்து ரொம்ப உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் ஒரு அண்ணன் மாதிரி நான் ஒரு அன்பாக பழகி பேசி எடுத்து சத்தியத்தை முழுமையாக அவருக்கு சொல்லி, அவங்க சால்வேஷன் ஆர்மிக்கு போவாங்க, முழுமையான சத்தியத்தை சொல்லி எடுத்து இன்றைக்கி எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லை. சபைக்குள்ளே இருந்தவங்க வெளியில் பிள்ளைங்கள் படிப்புக்காக வெளியில் போயிட்டாங்க. இப்போ இவங்க தான் சபையை வந்து நடத்துகிறாங்க இருக்கிறாங்க. ப்ளஸ் இன்னும் 4 பேர் எக்ஸ்ட்ரா ஆண்டவர் ஆத்துமக்களை ஆதாயம் செய்வதற்கு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். 2வது சாட்சி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் கல்யாணம் முடித்த பிறகு 2020 கல்யாணம் முடித்தேன். கல்யாணம் முடிச்சதுலேருந்து என் மனைவி வந்து பார்த்திங்கன்னா பித்தப்பையில் கல் இருக்குது எனக்கு தெரியாது. ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த இடத்துல பெயினாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சிஎஸ் ஹாஸ்பிட்டலில் நெய்யூரில் போய் செக் பண்ணும்போது அவங்களுக்கு பித்தப்பையில் வந்து நிறைய கல் இருக்குது, இந்த கார்டியட் வந்து வீங்கி இருக்குது, அந்த கல் போய் கீறும்போது அந்த பலூன் மாதிரி வீங்கிறதுனால எப்போ வேணாலும் வெடித்து இறந்துருவாங்க, நீங்கள் சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. 2.5 லட்ச ரூபா கட்டுங்க உடனே அப்படின்னாங்க. அப்போ வந்து என்னால் முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு வருமானமும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீங்கள் வேறு எங்கேயாவது பாருங்கள், சீக்கிரம் உங்கள் ஒய்ஃபை இறந்துருவாங்க, நீங்கள் சீக்கிரமாக அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச சில பேர்கிட்டலாம் ஊழியக்காரங்களாம் சொல்லி ப்ரே பண்ண ஆரம்பித்தோம். நானும் பாஸ்டிங் ப்ரேயர் வந்து ரொம்ப ஆர்வமாக ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். நிறைய நாள் ஒரு குழந்தையும் பறந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டோம். நிறைய நாள் நான் நைட்டில் தூங்குறதே கிடையாது, மற்றவங்களையும் எங்கேயும் வெளியில் போகிறதும் கிடையாது. ஏன்னா வழியில் டெய்லியும் துடிப்பாங்க. பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்களையும் பார்த்துக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் ஆண்டோட மறுபடியும் நான் என்கிட்ட என்ன வீக்னஸ் இருக்குது தெரியல ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் விட்டுறேன், முழுமையாக எல்லாத்தையும் விட்டுறேன். நான் உங்களுடைய பிள்ளை, எனக்கு யாருமே கிடையாது, எனக்கு அப்பா சைட்லேயும் சப்போர்ட் கிடையாது, எனக்கு மனைவி வீட்லேயும் சப்போர்ட் கிடையாது, எனக்கு நீங்கள் மட்டும்தான் ஆதரவு அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையாக ஜோம் பண்ணேன். கிட்டத்தட்ட 2-3 வாரம் வரைக்கும் சாப்பிடாமலே நான் பார்த்து முடியாது. நான் கடைசியாக பெங்களூருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அங்கே போகும்போது 7.5 லட்ச ரூபா கேட்டாங்க. இப்போ இங்கே வந்து 2 லட்ச ரூபா கேட்டாங்க, அங்கே 7 லட்சம் கேட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசும்போது, பெங்களூர்லேருந்து ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கன்னியாகுமரியிலேயே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அங்கேருந்து ஒரு டாக்டர்கிட்ட, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு டாக்டர்கிட்ட லெட்டர் வாங்கி போயிட்டு அங்கே பார்த்து லாப்போஸ்கோபி மூலமாக இந்த பித்தப்பையை ரிமூவ் பண்ணி, இப்போ ஆண்டோடைய கிருபையினால் எந்த விதமான வழி இல்லாமல் சந்தோஷமாக நல்ல ஒரு ஊழியத்தையும் செஞ்சு குடும்பத்தோட தேவன் மகிழ்ச்சியாக இருக்க ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். நான் தேவன் நன்றி சொல்கிறேன்.